அஞ்சு வண்ண பூவே கொஞ்சம் படம் பார்த்தாச்சு. தக் லைஃப். ஒரு தன்மானம் மிக்க ஒரு மனிதன் மன்னிப்பு கேட்க மாட்டான்னா அந்த மனுஷனை நம்ம தான் சப்போர்ட் பண்ணோம். பணம் போனால் உயிர் போனால் போகுதுன்னு சொல்லிட்டு படத்தில் போய் உக்காந்தேன். பணம் போச்சோ இல்லையோ என் உயிர் போச்சு. ஐயோ இப்படி சொல்லக்கூடாது. தரமான படம் நல்லா இருக்குன்னு நல்லா இல்லை நம்ம எப்போதும் சொல்ல மாட்டோம். அது அவன் பார்வையை பொறுத்து இருக்குது. ஆனால் படம் பார்த்தாச்சு, சுற்றி எல்லோரும் வீடியோ போட்டாங்க. நம்ம வீடியோ போடலன்னா தெய்வ குத்தம் ஆகிடும். ஏன்னா மாமா மணி, அதாவது அத்திம்பேர் மணிரத்னம் எடுத்த படம். எங்கள் வாழ்க்காகவே படம் எடுத்தவர். பொன்னியின் செல்வனில் ராஜாக்களுக்கு பூணூல் போட்ட ஒரு மகான். ஏன்னா லெஜெண்ட் இல்லை மணிரத்னம். என்ன மாதிரி லெஜெண்டு. ஆமாம், ஆகச்சிறந்த படைப்பாளி தான், அது சந்தேகமே இல்லை. சினிமா ஏன்னா எடுக்கணும்னா அதை பார்த்து தான் கற்றுக்கணும். ஆனால் ஒரு கதை என்ன, எப்படியாப்பட்ட கதையில் எடுத்தார். கர்ணன்லேருந்து தளபதியும், அப்புறம் நாயகன் வந்து காட்ஃபாதர் இங்கிலீஷ் படம் அப்படின்றாங்க. நமக்கு தெரியாது, வீடியோ வருது. அவரை கேட்டாலும் இல்லை அவர் ஒரு சொந்த கதைன்னு யாருக்கு தெரியும். அப்படியாப்பட்ட கதைகள். இப்போ பொன்னியின் செல்வன் நாவலேருந்து பொன்னியின் செல்வன், கன்னியின் செல்வன், இந்த செல்வன், அந்த செல்வன், ராவணன், அப்புறம் குரு, இந்த மாதிரி அடாப்டட் ஸ்கிரிப்ட் எடுத்து அடாப்ட் பண்ணி எடுத்தவர். சொந்தமாக கதை எழுதுனா மிரண்டு போயிடும். நம்மளை பற்றி இருக்காது கதை. ஒரு அப்பர் மிடில் கிளாஸ், அதாவது ஒரு என்ன சொல்லுவாங்க, மேல்தட்டு மக்களோட கதை. அவங்களோட காதல், அவங்களோட வாழ்வியல், அவங்களோட வலி வேதனைகள். மௌன ராகத்தில் அந்த வலி வேதனை, மோகனோட வலி சைக்கிள் ஸ்டோரில் வச்சுருப்பாரு. அந்த மாதிரி தான் அவர் எங்கே ஏழை இருந்தார். பணக்காரனோட காதல் வலி, அந்த வலிகளை கடத்த பார்ப்பார். என்ன பண்ணுறது, அந்த படத்தில் தான் ஒரு பொண்ணை துரத்தி டார்ச்சர் பண்ணி லவ் பண்ணுறது எப்படின்னு கற்றுக்கலாம். கார்த்தி அவ்வளோ டார்ச்சர் பண்ணுறாப்புல, அதை க்ளோரிஃபை பண்ணி கொண்டாடிய காலம் அது. அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் துரத்தி லவ் பண்ணுறது, டார்ச்சர் பண்ணுறதெல்லாம் க்ளோரிஃபை பண்ணி என்ஜாய் பண்ணி வாவ் ஒண்டது பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அலைப்பாய்தையில் மாதவன் யார், ரொம்ப ஏழை விட்டு பையன்ல. என்னையா இது பணக்காரன், அந்த பொண்ணு கல்யாணம் அந்த மாதிரி பாட்டு பாடி ஊரை சுற்றி பணமும் செழுமையும் கொண்டாடுற ஒரு உலகம். அந்த உலகத்தில் இருக்கிற காதல் என்ன கதை, ஒன்றும் கிடையாது. அவங்களோட காதல் அவ்வளோதான் கதை. காதலை எப்படி காட்டுறேன்னு காட்டினவன் என் மனுஷன். உங்கள் காதல் என் காதலாக இருக்குது. கொஞ்சம் பார்ப்பான்ல படத்தெல்லாம், அவனோட காதல், அவனோட அந்த பார்க்குறவனோட அந்த பார்ப்பான்ல படத்தை பார்ப்பான்ல, அந்த பார்க்குறவனோட காதலும் அவனோட வலி, அவன் வாழ்க்கை. ஏன்னா அவர் அந்த வாழ்க்கையை தானே வாழ்ந்தார். அவருக்கு என்ன தெரியும் கதைன்னா இந்த மென்டல். அந்த மென்டலுங்களாம் எங்கே இருந்துச்சு, ஏழையாக இருந்துச்சு. பணக்கார மென்டலுங்க. அந்த பணக்கார மென்டலோட கதைகள், காதல், இதை மட்டுமே படமாக எடுத்து லெஜெண்ட்னு பேர் வாங்கினேன். லெஜெண்டு, அவர் லெஜெண்ட், அதில் டவுட் இல்லை. நல்லா தான் இருக்கும் படம். என்ன பண்ணுறது. அப்புறம் ஏன்பா கன்னத்தில் முத்தமிட்டால் படம் எடுக்கலையா, அந்த படத்தில் என்ன சொல்ல போகிறீங்க. கன்னத்தில் முத்தமிட்டால் சிறந்த படம் தான். அந்த படத்தில் ஈழத்தமிழோட பிரச்சனையை காமிச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனைக்கு யார் காரணம், யார் அவங்களுக்கு ஒன்றா, என்ன நடக்குது. பிரகாஷ் ராஜ் ஒரு சிங்கிளாக அந்த படத்தில், ஆனால் நல்லவர், உதவி பண்ணுவார். தமிழருக்கு என்ன பிரச்சனை சொல்லியிருக்க மாட்டார். அவங்க வந்து போரில் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட சிம்பத்தியை உருவி ஒரு கதை எழுதிடுவோம். உயிரே படத்தில் மனுஷா கோயிலுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும், என்ன நடக்குது, எதனால் அது நடக்குது, அவங்களுக்கு என்ன விடிவு, அதை சொல்லிட மாட்டேன். அங்கேருந்து அந்த சிம்பத்தியை உருவு. இப்படி இருக்கிற பாம்பே படத்தில் மத கலவரம் நடந்துச்சு, அங்கேருந்து சிம்பத்தியை உருவு. அங்கேருந்து இருக்கிற நடந்த சம்பவத்தை வச்சு சிம்பத்தி உருவி ஒரு கதை, அவ்வளோதான். ஆனால் அங்கே என்ன பிரச்சனை, யார் ஆரம்பித்தா, யார் இதுக்கெல்லாம் காரணம், அதெல்லாம் சொல்ல மாட்டார். சமுதாயத்தில் நடக்கிற விஷயத்தை எடுத்து ஒரு கதை பண்ணி பண்ணுறாரு. ஆனால் அதுக்கு யார் காரணம், எவன் ஆரம்பித்தான், யார் தண்டனை கொடுக்கணும், இப்போ அந்த மக்களோட நிலைமை என்ன, அதெல்லாம் சொல்ல மாட்டார். அதே எதுக்கு சொன்னான், ஏன்னா பார்ப்பான்ல படத்தை, பார்ப்பான். அவன் பார்த்து அவன் என்ன சொல்கிறானோ பார்க்குறவன சொல்கிறான், அவனுக்காக படம் எடுத்து வாழ்ந்தவர். அப்படியாப்பட்ட லெஜெண்டு நம்ம ஆண்டவர் ஒரு லெஜெண்டு. அந்த 2 லெஜெண்டு சேர்ந்து பார்க்குறவனுக்காக, அந்த பார்ப்பான்ல படத்தை, அவனுக்காக மறுபடியும் பார்ப்பான்னு சொல்லாதீங்க. பார்ப்பான்னா படத்தை பார்ப்பான். எவன் பார்ப்பான், நான் பார்ப்பேன்ல, என்ன சொல்லிக்கினேன். என்ன பண்ணுறது, கொஞ்சம் வன்மமாக தான் இருக்குது, கடுப்பாக இல்லை. படம் அப்படி இருக்குது. 2 லெஜெண்டு சேர்ந்து ஒரு படம் எடுக்கிறாங்க. அந்த படத்தை பற்றி என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் புரியலையே. படத்துக்கு வரும், படத்தோட கதையை சொல்கிறேன், அதை கேட்டுட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லை நீங்கள் முடிவு பண்ணுங்க. என்ன கதை ப்ரோ, படத்தோட கதையை சொல்ல பார்க்க இன்ட்ரெஸ்ட் போயிடாது. இன்ட்ரெஸ்ட் போகணும் தான் கதையை சொல்கிறேன். இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்து அவன் வந்து வேறு இதில் இன்ட்ரெஸ்ட் ஆகி எதுக்கு தேவையில்லாது வேணாம், இன்ட்ரெஸ்ட்டே வேணாம். நான் கதை சொல்கிறேன், அது கதை எந்த அளவுக்கு இருக்குது. ஏன்னா 2 லெஜெண்டு சேர்ந்து எடுத்த படம். லெஜெண்டு மணிரத்னம், லெஜெண்டு கமல்.
அவங்க எடுக்கிற கதையோட அம்சம் அப்படி இருக்கும். படத்தில் கமல் ஒரு கேங்ஸ்டர்னா இது கொலை பண்ணணும் கடத்தணும் அதெல்லாம் இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக கேங்ஸ்டர். அவருக்கு ஆப்போசிட்டாக ஒரு ஹிந்தி கேங்ஸ்டர். அவங்க வந்து சமாதானம் பேசுவாங்கப்பா. சமாதானம் பேசுகிறவங்க ஓகே சமாதானம்னு போயிடுவாங்க. அவர் என்ன பண்ணார், போலீஸில் போட்டு கொடுத்து என்கவுண்டர் பண்ணுங்க. கமல், நாசர் வந்து கமலோட அண்ணன், அப்புறம் பக்ஸு மலையாள ஆக்டர் பேர் மறந்து போச்சு, அவங்களும் ஒரே டீமு. அவங்கள வந்து என்கவுண்டர் பண்ணுங்க, போலீஸ் ரவுண்ட் அப் பண்ணுறாங்க. இந்த நான் சிரித்தாள் தீபாவளி அந்த மாதிரி ஒரு பில்டிங். அந்த பில்டிங்கில் ஒரு 5-6 வயசில் சிம்புவும் அவங்க தங்கச்சியும் அவங்க அப்பாவும் அப்படி வறுமையில் வாடுறாங்க. பேப்பர் போட்டு குழைப்பாங்க. அவர் வீடு வீடாக பேப்பர் போட போலீஸ் துப்பாக்கி எடுத்துன்னு வர அவர் கமல் இருக்கிற ரூமில் பேப்பரை போட அவங்க அப்பா என்ன பண்ணுற நாசர் டமால்னு சுட்டுறாரு. ஏன் சுடுறாரு தெரில. கேட்டால் அது உங்களுக்கு ஒரு ரூட்டு அப்படின்னு சொல்லி சுட்டுறாரு. ஏன் சுட்டாருன்னு யோசிச்சு பார்த்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் எப்படி சிம்பு அனாதையாக்குறது, அப்புறம் எப்படி கமல் வந்து சிம்பு தத்தெடுப்பார், அப்புறம் சிம்பு வளர்த்து அது எப்படி பிரச்சனையாகும். அதுக்காக வாண்டடாக ஒரு சுடு. கதவு பூட்டி இருக்கும். சுட்டதுனால போலீஸ் விட்டுருக்காது, சுட்டதுனால இவங்க தப்பிச்சாங்களா கிடையாது. எதுக்கு சுட்டாங்கன்னே தெரியாது. சுற்றுவார், டமாலும் சுற்றுவார், அங்கே தப்பிச்சுடுவார். கமல் சிம்புவை தூக்கின்னு நான் வளர்க்குறேன்டா, உன் தங்கச்சி நான் கண்டுபிடிக்கிறேன்டா, உன்னை கேடயமாக பயன்படுத்தி நான் எஸ்கேப் ஆகிறான்டா அப்படின்னு அவர் தான் ஹீரோ. எதுக்கு ஹீரோ? இப்போ நாயகன் படம் மாரி ஒரு ஏழையாக இருந்து மக்களுக்காக போராடி ரவுடி ஆனாரா? இல்லை. நல்லதுக்காக ஏதாவது போராடினாரா? இல்லை. ஆனால் ஹீரோ. எதுக்கு ஹீரோ? தமிழ் பேசினார்ல அதனால ஹீரோ. சிம்புவை தத்து எடுத்தார்ல அதனால ஹீரோ. எதுக்கு ஹீரோனே தெரில. படத்தில் எனக்கு ஒரு கேள்வி இருக்குது. கமலை வந்து எதிரி வந்து காட்டி கொடுத்துருவோம் போலீஸ்கிட்ட. அப்போ அது வந்து கமல் தப்பிச்சிடுவார். அவரோட அடுத்த வேலை என்ன இருக்கும்? காட்டி கொடுத்த எதிரியை போட்டு தரணும். ஆனால் அவர் போட்டு தர மாட்டார். ஏன் சொல்லு? ஏன்னா எழுதுறது வந்து மணி மாமா. அவர் ஒரு சாஃப்ட் ஹார்ட்டட் இலக்கண மனசு. அவருக்கு எதிரி விட்டு கொடுத்துறாரு. அந்த வில்ல அப்படியே தான் இருப்பான். ஏன்டா போட்டு கொடுத்தா உன்னை பழி வாங்கின உணர்வு கூட இல்லாத ஒரே ஒரு ஹீரோ அவர் தான். அதில் வர அவர் எல்லாரும் கொல்ல பார்ப்பாங்க, தப்பிச்சுக்கினே இருப்பார். நான் கேட்குறேன், அவர் எதுக்கு உயிரோடு இருக்கணும்? படத்தில் செத்துடலாம்ல. அவருக்கு என்ன பர்பஸு? எதுக்காக அவர் உயிரோடு இருக்கணும்? அவர் ஏதாவது கேங்ஸ்டர் ஆகி பெருசாக ஏதாவது இந்தியா வேலைக்கு வாங்க போகிறாரா? இல்லை அவர் குடும்பத்தை காப்பாற்ற போகிறாரா? என்னத்துக்கு உயிரோடு இருக்கணும்னு தெரில. இந்த மாதிரி ஒரு ஹீரோ, சூப்பர் ஹீரோ. 65 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் நான் உயிரோடு இருக்கணும்னா ஓடி ஒளிவான். 350 குண்டை வாங்கி ஆள் உயிர் வாழ்வான். கதைக்கு வரேன். அங்கேருந்து தப்பிச்சு சிம்பு வளர்றாரு. 93 94 சிம்புவை தத்தெடுக்கிறாரு. அவன் தங்கச்சியை தேடுறாரு, கிடைக்கல. 2016 வந்துடுறாங்க. 2016 எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிடுறாங்க. அப்போ கோடீஸ்வரன் நாசர், அதாவது கமலோட அண்ணன், அவர் பொண்ணு சூசைட் பண்ணிக்குது. ஒருத்தங்கிட்ட லவ் பண்ணி ஏமாந்து ப்ரெக்னென்ட் ஆகி சூசைட் பண்ணிது. அந்த அம்மா என்ன சொல்கிறது, அப்பாட்ட சொன்னால் அப்பா கொண்டுருவான், ஆனால் நானே செத்துறேன்னு செத்து போகுது. செத்து போனோடனே அந்த செத்ததுக்கு காரணமாக அந்த பையனை தேடி கண்டுபிடிச்சி சிம்பு, கமல், நாசர் 3 பேர் சேர்ந்து தூக்கிட்டு போய் கொண்டுடுறாங்க. அந்த பையன் யாருன்னா ஃபஸ்ட்டு சீனில் காட்டி கொடுத்தாலும் ஒரு வில்ல, அவனோட தங்கச்சி பையன். அவன் என்ன பண்ணுறான், பழி வாங்காம விட்டுறான். அவனுக்கு ஒரு அண்ணன் இருக்கிறான், அந்த செத்து போனவனுக்கு. அவன் பழி வாங்கணும் ஒரு சைடில் போயின்னுக்கிறான். சரி, அவன் பழி தான் வாங்க போகிறான். இவன் எப்படி தப்பிக்கிறாங்கன்னு பார்த்தா கதை அந்த கன்றாவில் போய் இந்த கன்றாவில் வருது. என்ன வருது? பொண்ணு செத்து போச்சு, நாசர் சல்பட்டையாகி குடிச்சு செத்துருவான்னு பார்த்தா இல்லை. அவருக்கு வந்து பொறாமை வந்து போகுது தம்பி மேலே. தம்பியை பேர் வாங்குறான் கமலே, எனக்கு பேர் வரலன்னு 99 வயசில் அவருக்கு ஒரு பொறாமை வருது. கமல் ஒரு கேங்ஸ்டர், அவருக்கு ஒரு பர்பஸ் இருக்குல்ல. என்னடா பர்பஸ்ன்னு பார்த்தா 2 பொண்டாட்டி அவருக்கு, அதான் அவரோட பர்பஸ். அதுக்கு அவர் ரீசன் சொல்லுவார். அவன் மொதல் பொண்டாட்டிக்கிட்ட ரீசன் சொல்லுவார். யார் 2வது பொண்டாட்டி வச்சுக்கிறாருன்னா, அது வந்து எனக்கு ஒரு நோய் அப்படின்னு நினச்சிக்கோ அப்படின்ட்டு கன்வின்ஸ் பண்ணுறாரு. யார் 2வது பொண்டாட்டினா த்ரிஷா எப்படி கண்டுபிடிக்கிறாருன்னா, ஒரு செக்ஸ் ஒர்க்கர் இடத்துக்கு போகிறாரு. அங்கே சிம்புவோட தங்கச்சியை தேடி போகிறாரு. அந்த பொண்ணு பேர் சந்திரா. அந்த பொண்ணு பேர் சந்திரான்னு கூப்பிட்றாரு. த்ரிஷா வராங்க. சாரி நான் இந்திரான்றாங்க. ஓகே பாய்னு ரிட்டன் ஆகுறாரு. அப்போ சந்திராவை தான் காப்பாற்றிங்களா, இந்திரா விட்டுருவீங்களான்னா ஓகே வா காப்பாற்றி படிக்க வைக்கிறாரு. இல்லை அதாவது படிக்க வைப்பார்னு நினச்சேன், ஆனால் வீட்டில் போய் டயர்டாக இருக்காங்கன்னு படுக்க வச்சு தூங்க வச்சுருக்காரு. அவர் ஒரு தனி வீடு கொடுத்து அவங்க நல்ல மாதிரியே பார்த்துக்கிறாரு. வேறு என்ன பண்ண முடியும்? ஏன்னா ஹீரோ இல்லை, ஹீரோக்கான ஒரு குவாலிட்டி இருக்கணும்ல. அங்கேருந்து செக்ஸ் ஒர்க்கர் அவங்களோட இடத்துல இருந்து த்ரிஷாவை காப்பாற்றி இவர் ஒர்க் பண்ணுகிறாரு வீட்டில். என்ன சொல்கிறது, அப்படி தான் இருந்துச்சு. சிம்புக்கு அண்ணன் அப்பா மாதிரி இருக்க கமலோட கீப்பை சிம்பு ஒன் சைடாக லவ் பண்ணுவார். எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், நீ தான் ஏன் டைப்பு. உடனே அந்த அம்மா சொல்லுவாங்க, கமல் தான் ஏன் டைப்பு. இப்படி மாறி ஒரு டைப்பில் போயின்னு இருக்கேன் கதை. என்ன டைப்பு கதையோ. இதில் கமல் சொல்லுவார், நாசர் ஒரு கட்டத்தில் கோச்சிப்பார், என் பொண்ணை கொண்டதை நீ தான் படிக்க அமிச்சியே, அதனால தான் ஒருத்தவங்க லவ் பண்ணி ப்ரெக்னென்ட் ஆகி என் பொண்ணு சேர்த்துட்டா, நீ தான் நான் காரணம் அப்படின்னு. நானா காரணம்?
பொண்ணை படிக்க வைக்கிறது நல்லதுடா அப்படின்னு. அவர் பொண்ணை படிக்க சொன்னவர் த்ரிஷா மட்டும் படிக்க சொல்லலை. அதுக்கு பதிலாக படுக்கும் வரை உடம்பு என்னன்னு தெரியல, அது ஒரு மாதிரி அந்த இடத்துல மாறிடுது மனுஷன். மணிரத்னத்தோட ரைட்டிங் அப்படி. வாவ், என்ன ஒரு திங்கிங்க. நாசர் பொண்ணை கெடுத்தவனை கொண்டுட்டாங்களா, அதுக்கு கமல் நான் ஜெயிலுக்கு போகிறேன். ஜெயிலுக்கு அவர் போவார், பெரிய கேங்ஸ்டரு. அவருக்கு பதிலாக ஜெயிலுக்கு போகிறதுக்கு கூட ஆள் இல்லை. கேங்ஸ்டரில் படத்தில் அப்படி தானே பார்த்தான். கேங்ஸ்டர் கொலை பண்ணவர், அதுக்கு பதிலாக வேற ஒருத்தன் ஜெயிலுக்கு போவான், காசு கொடுத்து ஆய கட்டுவாங்க. இவர் அப்படி கிடையாது, நான் பண்ண தப்பு நானே அப்படின்னு நானே போவார். ஜெயிலுக்கு போனால் த்ரிஷா வருவாங்க அங்கே ஜெயிலில் அவரை பார்க்குறதுக்கு, வார்டன் ரூமில் ஜாலியாக இருப்பார். அதுக்கு எதுக்கு ஜெயிலில் போனால், வீட்டில் இருக்கலாம்ல. எதுக்கு ஜெயிலுக்கு போனால், எதுக்கு ஜெயிலுக்கு போனான்னா அப்போ தானே சிம்பு கிட்ட பொறுப்பை கொடுக்க முடியும். இனிமேல் நீ ரங்கராஜ் சக்திவேல், ரங்கராயனா அவன்னு சொல்லி அவர் சிம்பு நான் தான் அப்படின்னு கரும் மிமிக்ரிலாம் பண்ண வேண்டியதாகுது. அவ்வளோ டென்ஷனாக ஆகுது. அவர் ரங்கராய சக்திவேல்னு சொல்ல, இவர் நான் பார்த்துக்கிறேன்னு அதை பார்த்துக்க. நாசருக்கு பொறாமல் வர, அங்கே இருந்த பக்ஸுக்கும் அந்த மலையாள ஆக்டருக்கு அவருக்கு பொறாமல் வர, ஒரே பொறாமையாக போவ. இதுக்கு நடுவில் அப்பங்காரம் வச்சு இந்த பொண்ணு த்ரிஷா மேலேயே சிம்புக்கு காதல் வர. இப்படி ஒரு அருமையான காதல் கதையில் படம் போயினுக்குது. ஜெயிலுக்கு போனவர் திரும்ப வர்றாரு. திரும்ப ஒரு 3 நாள் த்ரிஷா வீட்டில் இருக்கிறாரு. அப்படி இப்படி கதை ஒரு மாதிரி போவ. செத்து போனவனோட அண்ணன் கமலை போட்டு தள்ளுறதுக்காக 2 காரில் கன்னை கொடுத்து சுற்றி வளைச்சி சுட்டுறாங்க. டமான்னு சுடுறாங்க. என்ன சூடு. கமல் ஒரு 150 குண்டை வாங்கின்னு தப்பிச்சிடுறாரு. தப்பிச்சவர் சிம்புவை சந்தேகப்படுறாரு. சிம்பு என்ன பண்ணுறாரு, ஏன் மேலே சந்தேகப்படுறாரு, ஏன்னு கோச்சிக்கிறாரு. பொண்ணு எழுந்த நாசரு, பொண்ணு செத்து போச்சுன்னா வருத்தப்பட மாட்டார். அவருக்கு ஈகோ பிரச்சனை. தம்பி பெரியாரா இருக்கான், நான் அவனை அந்த இடத்துக்கு நான் போயிடுறேன், சிம்பு கமான் அப்படின்னு இவங்க ஒரு டாக் டீம் போட்டு எல்லோரும் சேர்ந்து இவர் ஒரு பனி பிரதேசம், அதாவது நேபாளோ போபாலோ எங்கேயோ கூட்டின்னு போயிட்டு மலையிலேருந்து சுட்டு தள்ளி விட்டுறாங்க. சுட போனவங்க சுட மாட்டாங்க, வச்சு பேசிட்டு கன்னை கிட்ட கொடுத்து ஒரு 46 குண்டு உடம்புல இறக்கி மலையிலேருந்து கீழே ஊந்து அப்பயும் தப்பிச்சு தடை விடுதலைன்னு ஏஞ்சி ஓடி போய் கையில் விரல்லே விட்ட குண்டை எடுத்து போட்டுருவார். அப்படியே அந்த பனி பிரதேசம் நெருப்பு உருவாக்குவார். பனி புயலை சமாளிப்பார். அங்கே போயிட்டு புத்த பிச்சுக்கிட்ட போயிட்டு கரத்தாக்கத்துன்னு ரிட்டர்ன் வந்தாருன்னா இவங்க எல்லாம் கோடியாக சம்பாதிச்சிருப்பாங்க. சிம்பு த்ரிஷா மாட்டி வச்சிருப்பாரு. இவர் அவன் பொண்டாட்டி, அதை கமல் பொண்டாட்டி பைத்தியமாக இருக்கும். அப்புறம் இவர் எல்லாரையும் ஒரு சக்குன்னு கொண்டு கிடாச்சி கருமா. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் ஒரு வழியாக ஐயோ சொல்ல வந்துட்டேன், அசோக் செல்வன்னு ஒரு கேரக்டர், போலீஸு, சரியான போலீஸு. என்ன டியூட்டின்னு தெரியாது, அவர் எதுக்கு அமிச்சாங்கன்னு தெரியாது, அவர் ஏன் கமல்கிட்ட பேசுகிறாருன்னு அவருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது, பார்க்குறவனுக்கும் தெரியாது. கடைசியில் கமலி சிம்பி மோத விட்டு அவர் வேடிக்கை பார்ப்பார். அவங்க 2 பேரும் மோதி நழுவிட்டோம், அதான் நமக்கு வேணும்னு. யார், என்ன போஸ்டிங்கு, அவரோட பிரச்சனை என்ன, கமலை அரெஸ்ட் பண்ணுமா, எந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தார், ஒரு கருமாந்திரம் தெரியாது. ஆனால் அவர் ஒரு போலீஸ்காரரோட பையன். அவர் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பார். அதுதான் சிம்புவோட தங்கச்சி. கிளைமேக்ஸாக இவர் என்ன பண்ணார், கமல் எல்லாரையும் கொண்ட பிறகு அசோக் செல்வம் அவர் கையும் காலமாக பிடிச்சிடாரு. பிடிச்சி கூட்டின்னு போய் ஒரு லைப்ரரியில் உட்கார வச்சிடாரு இன்வெஸ்டிகேஷனுக்கு. கமல் லைப்ரரியில் நான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாள் எனக்கு வாய்ப்பு கொடுங்க, எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு நான் சரண்டர் ஆயிடுறேன். உடனே அசோக் செல்வம் 2 days எடுத்துங்கன்னு. அங்கே போனால் பாம்பு அடித்து த்ரிஷா செத்துறோம், சிம்பு தப்பிச்சிடுவார். இவர் பாம்பில் மாட்டிப்பார். மறுபடியும் அசோக் செல்வம் என்ன பண்ணால், போ சிம்புவை கொண்டு வான்னு மறுபடியும் அனுப்பிச்சி விடுவான். உடனே சிம்பு என்ன பண்ணுவார், நான் இன்னும் கொல்றேன் பாருன்றப்ப அந்த கடைசி அந்த ஹிந்திக்காரன் வில்லனப்போ சிம்புவை கடத்தி அடிக்க போவான். சிம்பு அங்கேருந்து தப்பிச்சு அந்த ஹிந்திக்காரனை சுட போய் சுடாமல் வந்துடுவார். ஏன்னா அப்போ தானே கிளைமேக்ஸில் நீ என்னை சுடுவேன், நான் உன்னை கொண்டுட்டா நீ கிளைமேக்ஸ் வரமாட்டேன்ல, அப்படியே கொல்லாமல் வந்துடுவார். அவன் அப்படியே பார்ப்பான், எங்கே போகிறீங்க, ஓ பழைய வீட்டுக்கு போகிறீங்களா, நான் சரி தீபாவளி அந்த வீட்டுக்கு போகிறீங்களா, வந்துடுறேன்னு ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுவான். அங்கே போனால் கமல் தூய் நிற்பார். தூய் நிற்கிறத பார்த்த சிம்பு சுடுவார்னு பார்த்தா சுட மனசு வராது. ஏன்னா 2 பேரும் ஹீரோ இல்லை, எழுதுறது மணிரத்னம் இல்லை. கமலை சொல்கிறது பதிலாக பக்கத்தில் செவுத்தை சுட்டு அவர் எழுப்பி விட்டுருவார். எழுந்துரு வா நம்ம சண்டை போடலாம், அடிச்சுன்னு சாப்பிடலாம் 2 பேரும் அப்படின்னு மாற்றுக்கட்டில் அடிச்சுக்கின்னு மறுபடியும் சுட்டுப்பாங்க. டமால் சுட்டுப்பாங்க. சிம்புனா பைத்தியமா தூங்குனுக்கிற கமல் நெத்தியில் சுட்டு கொண்டுட்டுருக்கலாம். ஆனால் செவுத்தில் சுட்டு 2 பேரும் அடிச்சிக்கின்னு அப்புறம் அடித்து ஒரு கட்டத்தில் 2 பேரும் டயர்ட் ஆகிடுவாங்க, WWE மாரி. அப்போ என்ன ஆகுன்னா சிம்புவோட தங்கச்சி வந்துடும். கமல் சொல்லுவார், நான் வாக்கு கொடுத்த மாதிரி உன் தங்கச்சியை கூப்பிட்டு வந்துட்டேன், நீ என்னை தப்பாக புரிஞ்சிக்கினேன். அப்புறம் 2 இடத்துல 2 பேரும் ஐயோ நான் உன்னை தப்பாக புரிஞ்சேன், நீ என்னை தப்பாக புரிஞ்சிக்கினேன், 2 பேரும் கட்டி பிடிச்சி போகணும். கட்டி பிடிக்கிற நேரத்தில் அந்த விட்டுட்டு வந்தால சுடணும்ல கிளைமேக்ஸில் ஒரு இந்திக்காரன், அவன் சிம்பு ஒரே சுட்டுருவான். சிம்பு ஸ்பாட் அவுட்டு. கமல் பார்த்துட்டு அட போடா இது என்னடா அது, என்ன மட்டும் கொண்டு போக மாட்டான், 250 குண்டு வாங்கி நான் சாவலை, ஒரே குண்டு சின்ன பையன் செத்துட்டான்,
நான் திருந்திடுறேன் அப்படின்னு சொல்லி பைத்தியக்கார குடும்பத்தோட நானும் பைத்தியமாயிடுறேன் அப்படின்னு சொல்லி விவசாய நேரத்தில் போய் அறுவடை பண்ணுறாரு. அறுவடை பண்ணிவிட்டு அந்த அறுவடை பண்ண கத்தியை அப்படி தூக்கி போட்டு கண்ணாடி எடுத்து மாட்டிட்டு அப்பா அவங்க பொண்ணு பாடுது, வீணா போன நாயகான்னு. விண்வெளி நாயகனா? எதுக்கு விண்வெளி? இந்த படத்துக்கு விண்வெளிக்கு என்ன சம்மந்தம்? இப்படி பல பேர் பல கேள்வி கேட்டாங்க. ஆனால் நமக்கு காண்டாகுது. கடைசியில் அந்த அம்மா கத்துது, விண்வெளி நாயகான்றாங்க. அடப்போமா அப்படின்னு நிலையை எழுந்து வந்துட்டாங்க. இதுதான் லெஜெண்ட் மணி மாம்ஸ் எழுதிய கதை. பாப்பான் கதைகளை படங்களை பார்ப்பான்ல, அவனுக்காக எழுதுந்து, பார்க்குறவனுக்காக எழுதுன்னு பார்க்கப்பட்ட கதை. என்ன கதை? படத்தில் கமல் எதுக்கு உயிரோடு இருக்குண்ணா? 65 வயசுக்கு மேலே இருந்தாலும் உயிரோடு என்ன புண்ணியம்? சிம்புக்கிட்டே பொறுப்பை கொடுத்துட்டு ரிட்டையர்மெண்ட்டில் ஜாலியாக த்ரிஷா ஒரு பக்கம் பொண்டாட்டி ஒரு பக்கம் நீ சந்தோஷமாக இருந்திருக்கலாம். இருக்கல. 65 வயசில் சைனாவில் போய் நேபாளில் போய் குங்ஃபு கற்றுன்னு வந்து யாரை கொண்டு என்ன புண்ணியம் எதுக்கும் இல்லை. லைஃப்பில் என்ன பர்பஸ்ன்னு தெரில. நல்லதாக ஒன்று பண்ணலை, நல்லவங்களை யாரையும் காப்பாற்றலை. கேங்ஸ்டர்னால் என்ன கேங்ஸ்டர், என்ன தொழில்னு காட்டலை. முதல்ல எதுக்கு அவர் படத்தில் தொண பேசினே இருக்கிறாரு. படத்தோட ஸ்டார்டிங்கில் நாயகன் படம் கமல் பேர் சூப்பராக இருப்பார். அந்த கன்சார்ட்டுக்கு அப்புறம் கொஞ்சம் பைத்தியமாகி பேசினே இருப்பார். படம் ஃபுல்லாக லெஜெண்டுங்களாம் சேர்ந்து ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்கும்? இந்த மாதிரி தான் கருமாந்திரமாக இருக்கும் பொழுது பின்ன லெஜெண்டு தானே எல்லாரும். மணிரத்னம் ஒரு லெஜெண்டு, கமல் ஒரு லெஜெண்டு, சிம்பு, அப்புறம் அந்த மலையாள கேரக்டர் அந்த ஆக்டரு, பக்ஸு, நாசரு, வையாபுரி, சிந்தி ஜெயந்த் ஒரே லெஜெண்ட். அப்புறம் ஐயோ முட்டை நம்ம வடிகரிசி அம்மா என்ன நடிப்பு. அவங்க கேரக்டர்லாம் அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம், மனசுலேயே நிற்குது அந்த கேரக்டர்லாம், ஒவ்வொரு கேரக்டரும். அதாவது கேங்ஸ்டர்னா என்ன, பிரச்சனை என்ன, சண்டைனா என்ன, கொலைனா என்ன, அதனால் யார் பாதிக்கப்படுறா, அது எங்கே ஆரம்பிக்குது, போலீஸ் ஸ்டேஷன்னா என்ன, ரவுடிசன்னா என்ன, இதெல்லாம் வாழ்க்கையில் பார்ப்பான்ல இந்த உலகத்தை. அவங்க ஒரு படம் எடுத்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு இந்த படம். அப்படி தான் இருந்துச்சு. அவர் படம் எல்லாம் அப்படி தானே இருக்கான். இதில் வர இது செக்கச்சி வந்த வானத்தை விட நல்லா இல்லை. செக்கச்சி வந்த வானமே நல்லா இருக்குது, அது கன்றாவியாக இருக்கும். ஏதோ ஒரு பொன்னியின் செல்வன் எடுத்த மாதிரி எடுத்துக்கிறாரு. பொன்னியின் செல்வன் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொன்னியின் செல்வன் ஒன்றுக்கெல்லாம் தூங்கின கதை ஊருக்கு தெரியும். இதில் வர லெஜெண்டு அவர் லெஜெண்டு தான். படம்லாம் சூப்பராக தான் இருக்கும், பார்க்குறதுக்கு விஷுவலாக, கேமரா ஃப்ரேமு, மியூசிக்கு அட்டகாசமாக இருக்கும். ஆனால் அந்தந்த காலத்தில் அந்தந்த படம் ஓடிச்சான்னா இப்போ வந்து ஆஹா ஓஹோ. யார் ஆஹா ஓஹோ? மக்களுக்காக ஒரு படம் எடுக்கலை, நல்ல பணக்காரனுக்கு படம் எடுத்து அந்த பணக்காரன்லாம் சூப்பராகுதுன்னு சொல்லி அவனுக்கு ரசிக்கிறான்ல இல்லையோ, அதுதான் சூப்பர். ஏன்னா அவன் பார்ப்பான்ல, அவனுங்களாம் பார்த்தவன்லாம் சொன்னதுனால அது சூப்பர்னு சொல்லி லெஜெண்ட் ஆக்கி லெஜெண்டுன்னு சொல்லி நம்மளை கருத்து வடையும்